Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான surface areas and volumesல செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चनக்கு முன்னாடி அவங்க சொல்லிருக்காங்க unless stated otherwise we can take pi value as 22/7. அவங்க வந்து ஏதோ மென்ஷன் பண்ணலனா பைக்கு வந்து 22/7 எடுத்துக்கோங்க அப்படின அர்த்தம் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே. A solid is in the shape of a cone standing on the hemisphere. ஒரு கோன் வந்து ஒரு ஹெமிஸ்பியருக்கு மேல நிக்கிற மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கு. அவங்க ரெண்டு பேர் ரேடியை அப்படினா ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம். அதாவது மேல இருக்க கோனோட ரேடியஸும் கீழ இருக்கிற ஹெமிஸ்பியர் ரேடியஸ் ரெண்டு ரேடியஸ்மே வந்து என்னன்னு எடுத்துக்கணும்னா 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். அப்ப ரேடியஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. And the height of the cone is equal to its radius அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த கோனோட ஹைட்டும் அதோட ரேடியஸ்க்கு ஈக்குவலா தான் இருந்தது. அப்ப இதோட ஹைட்டும் 1 சென்டிமீட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. Find the volume of the solid in terms of pi அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த மொத்த ஷேப்போட வால்யூமை கண்டுபிடிங்க in terms of pi. In terms of pi அப்படினா உங்களோட ஆன்சர்ல pi வரணும். அப்படினா பைக்கு பதிலா நீங்க எந்த வேல்யூம் சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது அப்படினு அர்த்தம். இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலாவையும் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரையும் எழுதி ஆட் பண்ணிட்டா இந்த மொத்த சாலிடோட வால்யூம் நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா 1/3 pi r squared h அதை எழுதிக்கலாம் இங்க 1/3 pi r squared h. இவங்களுக்கு ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 pi r cube எழுதிட்டோம். இதுல क्वेश्चनல மென்ஷன் பண்ணிட்டாங்க r-க்கும் 1 தான் அப்ளை பண்ணனும், h-க்கும் 1 தான் அப்ளை பண்ணனும். சோ இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்க டேர்ம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா வெளியில எடுத்துக்கலாம். இப்போ இவங்க கிட்டே pi இருக்கு, இவங்க கிட்டே piன்ற டேர்ம் இருக்கு, வெளில எடுத்துறலாம். இங்க டினாமினேட்டர்ல இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, அதையும் வெளில எடுத்துக்கோங்க. இப்போ ரிமைனிங் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே ஒரு r ஒரு h இருக்கும். இங்க பேலன்ஸ் ஒரு 2ம் r கியூபும் இருந்திருக்கும். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஏன்னா r ஓட வேல்யூவும் h ஓட வேல்யூ ரெண்டுமே வந்து 1 சென்டிமீட்டர்னு क्वेश्चनல மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ pi/3 மல்டிபிள் பை r-க்கு பதிலா 1, h-க்கு பதிலா 1, 2 into r கியூப்னா 1 கியூப்னு அர்த்தம். 1 ஓட பவர்ல என்ன போட்டாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ pi/3 1 plus 1 கியூப் பண்ணா 1 வரும். 1 2s are 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ 1 plus 2ன்றது 3 தான். pi/3 multiplied by 3ன்னு வருது. இந்த 3 3 என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். யூனிட் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து வால்யூமோட வேல்யூ. வால்யூம்ன்றது கியூபிக் யூனிட்ல கிடைக்கும் நமக்கு. அப்போ கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அடுத்து question number 2 பார்க்கலாம். Rachel, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with the two cones attached at its two end by using thin aluminum sheet. ஒரு சிலிண்டரும் அதோட ரெண்டு எண்ட்லயும் இந்த மாதிரி கோன் வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஒரு மாடல் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து மேக் பண்ணிருக்காங்க ஒரு அலுமினியம் ஷீட் யூஸ் பண்ணி. The diameter of the model is 3. டயமீட்டர்னா இப்போ இந்த சிலிண்டர் உங்களோட கோன் ரெண்டுமே இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் பேஸ்ல தான் வரும். இதோட மொத்த டயமீட்டர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டயமீட்டர் 3னா ரேடியஸ் வந்து டெஃபினட்டா டயமீட்டர்ல பாதி தான் இருக்கும். அப்போ நம்ம 3/2 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்காங்க லென்த் இஸ் 12. லென்த்னா இந்த மாடலோட லென்த் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாடலோட லென்த் இங்க இருந்து இங்க வரைக்கும் டோட்டலா 12 சென்டிமீட்டர் இருந்தது இந்த மாடலோட லென்த். If each cone has the height of 2 centimeter. இந்த கோனோட ஹைட் மட்டும் பார்க்கும்போது 2 சென்டிமீட்டர் இருந்தது ரெண்டு பக்கமும் சொல்லியிருக்காங்க. Find the volume of air contained in the model that Rachel made, assuming outer and inner dimension of the model to nearly the same. So outer length இருக்கு, அந்த ரொம்ப thickness எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ ஏர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அதோட கெப்பாசிட்டியை கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கெப்பாசிட்டின்றது வந்து வால்யூம். இந்த மொத்த மாடலுக்குள்ள எவ்வளோ ஏர் கண்டெயின் ஆயிருக்கும்ன்றது இந்த சிலிண்டரோட வால்யூம் ப்ளஸ் இந்த ரெண்டு கோனோட வால்யூமை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த மாடலோட வால்யூமை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்றது வந்து நம்மளோட ஃபார்முலா pi r squared h. வால்யூம் ஆஃப் த டூ கோன்ஸ் ரெண்டு கோன் இருக்கிறதுனால 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. வால்யூம் ஆஃப் த கோன்றது வந்து 1/3 pi r squared h. ஸோ இதில் இருக்க எல்லா யூனிட்டும் இங்கே இருக்கா நம்ம கிட்ட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஷேப் ஜாயின் பண்ணியிருந்தாலே உங்களோட யூனிட் எடுத்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. டயமீட்டர் 3னா ரேடியஸ் வந்து 3/2. நம்ம 1.5ன்னு எழுதுறதா இருந்தால் கூட எழுதிக்கலாம். சிலிண்டர் கோன் ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்கிறதுனால ரெண்டு பேரோட ரேடியஸும் சேமாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு 3/2னா இன்னொருத்தருக்கும் 3/2 தான். அப்போ சிலிண்டரோட ரேடியஸும் நம்ம 3/2 தான் அப்ளை பண்ணோம். ஹைட் ஆஃப் த கோன் ஆக்சுவலாக கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட ஹைட்டை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாடலோட மொத்த லென்த் வந்து 12, அதாவது இந்த கோனையும் சேர்த்து. கோனுக்கு இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர் கட் ஆகிடும், இந்த பக்கம் கோனுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் கட் ஆயிடுச்சுன்னா இந்த ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் தான் உங்களோட சிலிண்டரோட ஹைட்டு. சிலிண்டரோட ஹைட்டு வேணும்னா இந்த மாடலோட மொத்த லென்த், அதாவது இந்த 12லேருந்து
நம்ம மைனஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்ணால் இந்த 2வை இந்த 2வை மைனஸ் பண்ணிடணும். அப்போ 2 + 2 யூனிட் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 12 - 4 கிடைக்கும். அப்போ 8. அப்போ 8 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் உங்களோட சிலிண்டரோட ஹைட். இப்போ சிலிண்டரோட ஹைட்டு ரேடியஸ் தெரியும். இவங்களுக்கும் ரேடியஸ் ஹைட் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ நம்ம சம ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருந்தால் வெளில எடுத்துக்கோங்க. நமக்கு சம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேயும் πr² இருக்குது, இங்கேயும் πr² இருக்குது பாருங்கள். ஆனால் ஹைட்டு வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஆனால் சிலிண்டரோட ஹைட்டோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டு, கோனோட ஹைட்டோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டு. அதனால் அதை நம்ம ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சிலிண்டரோட ஹைட்டை வந்து h1னும் கோனோட ஹைட்டை வந்து h2 அப்படின்னும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ சிலிண்டரோட ஃபார்முலாவில் h1ன்னு போட்டுருங்க, கோனோட ஃபார்முலாவில் h2 அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம காமனாக அதை எடுக்க மாட்டோம் அதுக்காக. ஸோ πr²ன்றதை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே h1 மட்டும் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு 2/3 πr² வெளில போயிடுச்சு. h2ஓட வேல்யூ 2, அதனால இங்கே 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்படி எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பையோட வேல்யூ அவங்க எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம 22/7 அப்ளை பண்ணணும். ரேடியஸ் ஸ்கொயர் r², r வந்து ரெண்டு பேருக்குமே 3/2 தான், அதான் காமனாக எடுத்திருக்கோம். ஸ்கொயர்ன்றதுனால 2 தடவை எழுதிக்கோங்க. உள்ள h1 வேல்யூ 8 ப்ளஸ் இங்கே 2 2s are 4, 4/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் இருக்கிறதுனால இது 2/1 தான். ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை ஆகிடும், டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகிடும். இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போது இது 1 டைம், இது வந்து 11 டைம்ஸ் கிடைக்குது. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது நியூமரேட்டரில் இங்கே ஒரு 11, ஒரு 3 இருக்குது. டினாமினேட்டரில் இங்கே ஒரு 7ம் இங்கே ஒரு 2 மட்டும் இருக்குது. 7 × 2. ஸோ எதுவுமே கேன்சல் ஆகுது. ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 டேர்ம் அடிஷனில் இருந்ததுன்னா நம்ம இதை ஆட் பண்ணணும். ஆனால் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணணும். இங்கே வந்து 3 8s are 24 ப்ளஸ் இங்கே 1 4s are 4 டிவைடட் பை இங்கே 1 3s are 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் 11 × 3 3s are 9, இங்கே வந்து 7 2s are 14 கிடைக்குது. இங்கே உள்ள நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இது 28 டிவைடட் பை 3 கிடச்சிருக்கும். 14 டேபிளில் 28 வரும். 14 1s are 14 2s are கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் 9 வரும். 3 1s are 3 3s are அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் ஒரு 11 இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 66 கிடைக்குது. ஸோ யூனிட் எல்லாமே சென்டிமீட்டரில் இருந்ததுனால நம்ம இதை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதணும். அப்போ வால்யூம் ஆஃப் த மாடல் ரேச்சல் மேடுன்னு போட்டு இல்லை வால்யூம் ஆஃப் த மாடல்னு எழுதி 66 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிடலாம். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் இந்த கேல்குலேஷன் மட்டும் தான் உங்களுக்கு டைம் ஆகும். கொடுத்துருக்கிறது என்ன டைப் ஆஃப் டயக்ராம், அவங்களோட ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் கிடச்சிரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.